வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? மறப்போம் மன்னிப்போம். மறப்போம் மன்னிப்போம். இது வந்து சும்மா சொல்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. உணரணும். புரியுதா? மன்னிக்கிறது, மறத்தல், இதெல்லாம் உணரணும். ஓகே, ஃபைன், சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம தேர்டு காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னென்னா ஹாஃப் சப்ட்ராக்டர். ஹாஃப் சப்ட்ராக்டர். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபைன். ஸோ பேர்லேயே இருக்கு எல்லா விஷயம். ஹாஃப் சப்ட்ராக்ட்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறது. எதை சப்ட்ராக்ட் பண்ணலாம்? ஹாஃப் ஆட் என்ன பண்ணிட்டு இஸ் யூஸ் டு ஆட் 2 பிட்ஸ்னு பார்த்தோம். அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இட் இஸ் யூஸ் டு சப்ட்ராக்ட் 2 பிட்ஸ். கரெக்டா? இட் இஸ் யூஸ் டு சப்ட்ராக்ட் 2 பிட்ஸ். சிம்பிளாக சொல்லிக்கலாம். நம்ம எப்போதுமே வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேயா? அதில் இருக்கிற மாதிரியே தான் இங்கே வரும். ஆக்சுவலாக இப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இட் பெர்ஃபார்ம்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இட் பெர்ஃபார்ம்ஸ், it is a combination circuit which performs subtraction of 2 bits அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேயா? சரி, எப்படி வேணா சொல்ல, உங்க இஷ்டம் தான். சொல்லிக்கோங்க. சரி, ஓகே. யார் இந்த 2 பிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்னீங்க டெசிமல்லாம் வந்து இப்போ 7ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுலேருந்து 3ன்னு ஒரு நம்பரை கழிக்க போறோம்னா 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ங்கிறது என்னன்னா, 4க்கு பேர் வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டது. இது ரொம்ப சிம்பிள். சம்னா இன்னொரு ஆப்போசிட் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ 7 இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னா மின்யூஎண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மின்யூஎண்ட் அப்படின்னு டெக்னிக்கல் நேம். வேணா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சா நல்லது. ஓகே. 3ங்கிறது என்ன? எதை சப்ட்ராக்ட் பண்றோமோ அதுக்கு பேர் வந்து, அங்க என்ன பார்த்தோம்? அடிஷன்ல ஆடெண்ட்னு பார்த்தோம் இல்லையா? எதை ஆட் பண்றோமோ அது பேர் ஆடெண்ட். அப்படின்னா இங்க என்ன, எதை சப்ட்ராக்ட் பண்றோமோ அது பேர் வந்து சப்ட்ரஹேண்ட். ஓகே. ஸோ மினுவெண்ட், சப்ட்ரஹேண்ட். சப்ட்ரஹேண்டுங்கிறத மினுவெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். ஆன்சர் என்ன? டிஃபரன்ஸ்னு வருது. இது டெசிமல்ல. நம்ம அப்படியே டக்குன்னு அப்படியே பைனரிக்கு வரும். ஓகே. பைனரியில 2 பிட்ஸ் தானே. யாரெல்லாம் அந்த 2 பிட்ஸ் இருக்கலாம்? ஒன்று 0வா இருக்கலாம், 0லேருந்து 0, இல்லை 0 - 1, இல்லை 1 - 0, இப்படி போடணும். சாரி, 1 - 0, இல்லை 1 - 1, இப்படி தான் போடுவோம். கரெக்டா? இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஃபைன். 0 - 0 என்னவா இருக்கும்? 0. இது ஈஸி. 1 - 0 விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகும். சரி, 0 - 1 அப்படி விட்டுருங்க, அப்புறம் பார்க்கலாம். 1 - 0 எவ்வளோ? 1 தெரியும். 1 - 1 0. இதெல்லாம் ஈஸி தான். 0 - 1 பண்ண முடியுமா? 0லேருந்து 1 கழிக்க முடியுமா? 3 - 4 அப்படிலாம் பண்ணுவோமா நம்ம? அப்படிலாம் பண்றது கஷ்டம் இல்லையா? இப்போ என்ன செய்யறோம்? பாரோ அப்படின்னு ஒருத்தர் வாங்கிக்கிறோம். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம். அவர் ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல கடன் வாங்கலாம். நமக்கு 1ன்னு ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம். இப்போ என்ன எடுத்து, இது வெறும் 10ன்னு ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, 1 கடன் வாங்கணும், இது 10ன்னு ஆயிடுச்சு. 10 - 1 அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்னது, இது வந்து ஹாஃப் சப்ட்ராக்ட்லாம் டெசிமல், டிஜிட்டல்னா பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம்ல 10 - 1 1 அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஞாபகம் இல்லைன்னா டப்பா அடிச்சுக்கோங்க. ஏன் இப்படி வருது? 0 1 1 0 1 1 அப்படிதான் போகும். 10 2 1 0னா 2, 1னா 1 தான். ஸோ 2ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 1 தான். ஸோ 1 0ல 1 போச்சுன்னா 1. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஓகேயா? ஸோ செகண்ட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஆன்சர் வந்து 1. ஓகே. இங்க வந்து இல்லை ஆன்சர்ஸ், இந்த ஆன்சர்லாம் யாரு? டிஃபரன்ஸ். இந்த ஆன்சர்ஸ்லாம் டிஃபரன்ஸ். மேல கடன் வாங்கினோம் இல்லையா, அவர் பேர் வந்து பாரோ அப்படின்னு பேர் வச்சுக்க போறோம். அவருக்கு பேர் வந்து பாரோ. ஓகே. இப்போ நம்ம ட்ரூத் டேபிள் போயிடலாமா? ஃபாஸ்டா போயிடலாமா? முடிச்சலாமா? ஓகே. ஸோ யாரெல்லாம் இன்புட்ஸ் ஆர் ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவுட்புட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ், இன்னொன்று வந்து பாரோ. ஓகே. டிஃபரன்ஸ், இன்னொன்று வந்து பாரோ. நம்ம அங்கே இருந்து ஆர்டர்லேயே தான் எழுதுறோம். அங்கே சம்முங்கிறத கடைசியில் எழுதினோம், கேரிங்கிறத முன்னாடி எழுதினோம். ஸோ அதே போல அதுக்கு முன்னாடி சிம்பிள் போட மறந்துட்டோமே. சிம்பிள் எழுதணும் இல்லையா? சிம்பிளா என்ன, அது வந்து ஒரு டப்பா போட்டுக்கோங்க. ஹாஃப் சப்ட்ராக்டர்னு பேர் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இன்புட்ஸ்? ஏன்னு ஒரு இன்புட், பின்னு ஒரு இன்புட். அவுட்புட்ஸ்லாம் யாரு? டிஃபரன்ஸ்னு ஒரு அவுட்புட், டிஃபரன்ஸ்னு ஒரு அவுட்புட், பாரோன்னு ஒரு அவுட்புட். இது வந்து சிம்பிள். அப்புறம் டெஃபினிஷன் முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ ட்ரூத் டேபிள் எழுதுறோம். எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும் ட்ரூத் டேபிள்ல? 0 0 0 1 1 0 1 1 4 காம்பினேஷன் தான் எழுத போறோம். கரெக்டா? கரெக்ட். இதெல்லாம் அழகாக பாக்ஸ் போட்டு வச்சிருக்கலாம்.
பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக சின்னது தான் அது. ஓகே ஃபைன். இப்போ திருப்பி அதையே வேற மாதிரி எழுதுறோம், வேற ஃபார்மேட்டில். 0ல் 0 போச்சுன்னா எவ்வளோ? 0. டிஃபரன்ஸ்ல தான் எழுதும். 0ல் 1 போச்சுன்னா அது கடைசியில் பார்த்துக்கலாம். 1ல் 0 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0. ஃபைன். 0ல் 1 போகுமா? போகாது. அப்போ என்ன செய்யணும்? கடன் வாங்குங்க. 1ன்னு கடன் வாங்கின உடனே என்னன்னா 10ன்னு ஆயிடும். 10ல் 1 போச்சுன்னா 1. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 1. மீதி இடத்துலலாம் ஜீரோஸ் போடுங்க. போட்டாச்சு. ஃபைன். இப்போ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல எக்ஸ்பிரஷன் எழுதிடுவோம். அங்கே முதல்ல சம்முக்கு தானே எழுதிடுவோம், அது டிஃபரன்ஸ்க்கு எழுதிடுவோம். பாருங்களேன், 0 1 1 0 எங்கே பார்த்தோமா? என்னது அது? எக்ஸ்ஆர் கேட். ஸோ எக்ஸ்ஆர் பி. சூப்பர். அடுத்தது என்ன? பாரோ. பாரோக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும். 0 1 0 0 இந்த மாதிரி ஒரு கேட்டே கிடையாது. ஓகே, அண்ட் ஆறு நாட்டி அவரை பார்த்தாலும் 0 1 0 0 கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ வேணா ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. இன்புட்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. 0 1ன்னு இருக்கு. ஏக்கு நேரம் 0 இருக்கு அப்படின்னா அது ஏக்கு நேரம் ஏ பார்னு போடுங்க. பிக்கு நேரம் 1 இருக்கு அப்படின்னா பின்னு போடுங்க. அவ்வளவுதான். ஸோ டிஃபரன்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் ஏஎக்ஸ்ஆர் பி, பாரோக்கு டிஃபரன்ஸ் வந்து ஏ பார் பி. லாஸ்ட் என்ன ஸ்டெப்பு? லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் வரைய போறோம். என்னெல்லாம் தேவை? ஏஎக்ஸ்ஆர் பின்னு ஒன்று வரைய போறோம். சாரி, ஏஎக்ஸ்ஆர் பின்னு ஒன்று வரைய போறோம். ஏ பார் பின்னு ஒன்று வரையணும். ஸோ ஏ தேவை, ஏ பார் தேவை, பி தேவை. ஸோ ஏ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு இன்வெர்டர் போட்டுக்கோங்க. இன்வெர்டர் அது பேர் வந்து ஏ பார் ஆகிடும். அப்புறம் தனியாக ஒரு பின்னு போட்டுக்கோங்க. ஓகேயா? ஏ பார் போட்டாச்சு. பி. இப்போ என்ன வேணும்? ஏஎக்ஸ்ஆர் பி முதல்ல குறிச்சிடுவோம். ஏ பி இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ஆர் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. இவர் பேர் என்ன? இவர் பேர் தான் வந்து டிஃபரன்ஸ். கரெக்டா? இவர் பேர் டிஃபரன்ஸ். ஃபுல்லாக எழுதலாம். டிஃபரன்ஸ் நல்லா புரியும் உங்களுக்கு. டிஃபரன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வேணா பிராக்கெட்ல டின்னு கூட போட்டுக்கலாம் வேணாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஏ பார் பி. இதுதான் ஏ பார், அப்புறம் இதுதான் பி. இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் ஆன்சர். இவர் யாரு? இவர் பேர் தான் பாரோ. பாரோ. அவ்வளோதான். அப்புறம் இங்க எல்லாம் எங்க இன்டர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? முடிச்சாச்சு. அவ்வளோதான். இங்கே ஒன்று. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.